நேயர்களே, ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா ஒரு பிம்பத்தை வடிவமைத்தன் விளைவாக அதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதன் முதல் நிலையாக அமெரிக்க பொதுமக்கள் அனைவரும் ஈரானிலிருந்து உடனடியாக வெளியேற வேண்டும். அமெரிக்க வெளிவிவகாரத்துறை நோட்டிபிகேஷன் இஸ்யூடு. அதை போன்று ஈரான் மீது தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய திட்டத்தை அமெரிக்காவுடைய இராணுவம் தெளிவாக மேப் அனுப்பி வைத்திருக்கிற செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கிறது பென்டகன்ல இருந்து. அதை போன்று ஈரானில் உள்ள அமெரிக்க குடிமக்கள் உடனடியாக வெளியேறணும்னு அமெரிக்க வெளிவிவகாரத்துறை மற்றும் அமெரிக்காவினுடைய கான்சுலேட் அதிகாரிகள் அறிவுறுத்தியிருக்கிறாங்க. அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஈரானில் உள்ள தனது குடிமக்கள் அமெரிக்க அரசாங்கம் உதவி தேவையில்லாத நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது நாட்டை விட்டு வெளியேறும் திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தமது மக்களுக்கு அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே வெனிசுலாவில் நிக்கோலஸ் மதுராவினுடைய ஆட்சியை காலி செய்ததை போன்று மிகவும் இரகசியமான முறையில் திட்டமிட்டு ஈரானை அதிரடி தாக்குதல் நடத்துவதற்கு அமெரிக்கா திட்டம் தீட்டுவதாகவும் கூட நாம் இப்போ சர்வதேச அளவில் சில செய்திகளில் பல செய்திகள் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ஈரானில் பயன்படுத்தப்படுவதற்கான பல்வேறு வகையான இரகசிய மற்றும் இராணுவ கருவிகள் எக்யூப்மெண்ட்ஸ் குறித்து அமெரிக்காவினுடைய பென்டகன் இராணுவ தலைமை ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு விளக்கத்தை கொடுத்தார்கள். என்ன விளக்கம் கொடுத்தாங்க? அந்த நாட்டுடைய பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த விளக்கத்தை கொடுத்திருப்பதாக லண்டன் பிபிசி தனது செய்தியில் தெளிவாக வெளியிட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் இதில் நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்கள், அதாவது பலிஸ்டிக், சூப்பர்சோனிக் மற்றும் ஹைப்பர்சோனிக். ரெண்டாவது அமெரிக்காவுடைய திட்டம் சைபர் செயல்பாடுகள். இதில் ட்ரம்பின் எதிர்பார்ப்பாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்று அமெரிக்காவுடைய திட்டம், ஒன்று வார், நேரடியாக பலிஸ்டிக் ஏர் ஸ்ட்ரைக் தாக்குதல், மற்றொன்று சைபர் தாக்குதல். ஆனால் நாம் சொன்ன மாதிரி வெனிசுவேலா வேறு, வெனிசுவேலாவின் இராணுவம் வேறு, இந்த நாடு வேறு, இந்த நாட்டின் இராணுவம் வேறு. நல்லா புரிஞ்சிருப்பாங்க நம்ம விட அமெரிக்கா. இப்போ நியூயார்க்கிலிருந்து வெளியாகக்கூடிய நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கை செய்தியில் ஐஆர்ஜிசி இஸ்லாமிய குடியரசு ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை ஈரானுடைய அரசு ஒடுக்கி வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த நாட்டை இலக்கு வைக்க பென்டகன் அதாவது பல்வேறு ஆப்ஷன்களை செய்து வருவதாகவும், இதில் முந்தைய அமெரிக்க தாக்குதலை போலவே ஈரானுடைய அணுசக்தி வசதிகள், அதாவது இஸ்பஹான், நட்டான்ஸ் மற்றும் ஃபர்தோஸ், இந்த தளங்கள்லாம் மீண்டும் ஒரு தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும், அதை போன்று இணைய வழி தாக்குதல், நான் சொன்னேன் இல்லையா, அதை போன்ற அந்த தாக்குதல் சைபர் அட்டாக்ஸ், பல நிலைகளில் இந்த குறிப்பிட்ட தாக்குதலுக்கான திட்டமாக இருப்பதாக அமெரிக்கா பென்டகன் ஒரு திட்டத்தை அமைத்திருக்கிறார்கள். இதுக்கிடையில் நேற்று ஜனாதிபதி ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை ஒரு முறையான இராணுவ விளக்கத்தை நேற்று பெற்றிருக்கிறார் அல்லது பெற திட்டமிட்டிருக்கிறார். இன்று புதன்கிழமை காலை இராணுவத்தினுடைய திட்டத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த ஆப்ஷன்களில் ஈரானுடைய அணுசக்தி திட்ட தளங்கள் தாக்குதல், அதே போன்று ஈரானுடைய ஏவுகணை தளங்கள், பலிஸ்டிக் ஏவுகணைகள், அதை தாக்கணும். அதில் நான் ஏற்கனவே அதனுடைய இலக்கில் ஃபர்தோஸ், நட்டான்ஸ் மற்றும் இஸ்பஹான், இந்த அணுசக்தி வசதிகளை இலக்காக கொண்டுதான் கடந்த ஜூன் 22 அன்று நடந்த B-2 குண்டுவீச்சு விமானங்கள் தாக்குதலை விட தற்போது அமெரிக்கா திட்டமிட்டிருப்பது விரிவாக இருக்கலாம் என்ற செய்தியும்
நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மோதல் போக்கு தீவிரம் அடைந்து உள்ளதை சுட்டிக்காட்டி கத்தர் வெளிவிவகாரத்துறை அமைச்சகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மஜித் அல் அன்சாரி, கத்தருடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்ட்ரி அன்சாரி, மஜித் அல் அன்சாரி ஒரு செய்தியாளர்களோடு நேற்று செவ்வாய்க்கிழமை 13ஆம் தேதி பேசும்போது அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, அமெரிக்காவுக்கு எந்த ஒரு போர்ப்பதட்ட நடவடிக்கைகளும் இந்த பிராந்தியத்தில் மோசமான முடிவுகளைத்தான் தரும். அதனால தயவுசெய்து அமெரிக்கா எந்த அளவிற்கு போரை மத்திய கிழக்கில் தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தவிர்க்கணும் என்று கத்தர் எதிர்பார்ப்பதாக கத்தருடைய மஜித் அல் அன்சாரி வெளிவிவகாரத்துறை செய்தியை தெரிவித்திருக்கிறது. இதுக்கிடையில தூதரக ரீதியிலான கான்சுலேட்டிங் அமைதி பேச்சுவார்த்தையின் மூலம் ஒரு சரியான தீர்வு எட்டப்படும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு எட்ட எல்லா தரப்பினரிடம் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக எங்களது அண்டை நாடுகள் மற்றும் இந்த பிராந்தியத்துள்ள நட்பு நாடுகளோடு பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம் என்றும் கத்தர் சொல்லியிருக்கிறது. துருக்கி இந்த பிராந்தியத்தில் போர் வந்துவிடக்கூடாது என சொல்லியிருக்கிறார்கள். இப்போ கத்தரும் துருக்கியும் ஈரானை தாக்கிவிடக்கூடாது, ஆனால் சவுதி அரேபியா மௌனமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த பிளான் பாருங்க, இராணுவ திட்டம், இது பலவேறு திட்டங்களாக அமெரிக்கா திட்டமிட்டிருப்பது. இராணுவத்தினுடைய திட்டங்கள் என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். முதல்ல பாயிண்ட் நம்பர் 1, ஈரானை எப்படி தாக்குன்னா இராணுவ நிலைகளை தாக்கணும். ஈரானுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஈரானுடைய இராணுவம், ஈரானுடைய 2வது ஈரானுடைய அணுசக்தி தளங்கள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மற்றும் மிசைல் தளங்கள், இதை திட்டமிட்டு துல்லியமாக தாக்கணும் அப்படின்ட்டு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. அதற்கு அப்புறம் இந்த படை பிரிவினுடைய கட்டடங்கள் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் இலக்கு வைத்து துவம்சம் செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருக்கிறது. இப்போ செகண்ட் பாயிண்ட், அமெரிக்காவுடைய பிளான், ஈரானுடைய அரச தலைவர்கள், அந்த இராணுவ தலைவர்கள், கர்னல்ஸ் மற்றும் கார்டினல் போட்ட அந்தஸ்தில் பிரிகேடியர் இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள், இவர்களை இலக்கு வைத்து கொள்வது. இது 2வது. 3ஆம் நிலை, மிக முக்கியமாக ஈரானுக்கு பொருளாதார தடை, வரிகள் விதித்தல். 4வது சைபர் தாக்குதல். ஈரானுடைய பொருளாதார தடை என்ன அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஈரான்ல யாரெல்லாம் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எக்ஸ்ட்ரா 25%. இது ரொம்ப ஆபத்தான விஷயம். ஏற்கனவே நொந்து நூலாகி வறுமையில் சிக்கின்ற அந்த நாட்டை 40 ஆண்டுகளுக்கு பின்பும் உருக்குலை செய்வதற்கு அமெரிக்கா இந்த திட்டத்தை போட்டிருக்கிறார்கள். அதாவது வரி விதிப்பின் மூலம் இன்னும் ஈரானை பெரும் துவம்சம் செய்வதற்கு அமெரிக்கா திட்டமிட்டிருப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இதற்கிடையே ஈரானுடைய உள்நாட்டு விவகாரங்களில் வெளிநாடுகள் தலையிடுவது மிக 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 மோசமான கான்சிக்வன்சஸ், விளைவுகளை உருவாக்கும் என்று தற்போதைய போராட்டங்களை அது ஒரு காரணமாக கொண்டு மீண்டும் தாக்குதல் நடத்தும் எந்த முயற்சியும் மத்திய கிழக்கு மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்த உலக பாதுகாப்புக்கும் மாபெரும் அச்சுறுத்தல் என ரஷ்யா தெளிவாக குறிப்பிட்டாங்க. ரஷ்யா என்ன சொல்றாங்கன்னா, 2025 இந்த வருஷம், கடந்த வருஷம் ஜூன் மாதத்தில் ஈரான் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலை மீண்டும் தொடர நினைப்பவர்கள் அமெரிக்காவை, இஸ்ரேலை, அதன் பேரழிவான விளைவுகளை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என ரஷ்யா தனது அறிக்கையில் தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறது. அதை போன்று ஈரானில் நடைபெறும் போராட்டங்களுக்கு வெளிநாட்டுகள் தூண்டுதல் அளிப்பதாக
ரஷ்யா கடுமையாக பகிங்கர குற்றச்சாட்டை சொல்லுவது மட்டுமில்லை, வெளிநாட்டுக்காரர்கள் இந்த கலவரங்களை காரணமாக்கி ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டால் அது சர்வதேச அளவில் கடும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என ரஷ்யா எச்சரித்திருக்கிறது. இதற்கிடையிலே யூரோப்பிய யூனியன், EU மற்றும் அமெரிக்கா ஈரானுக்கு மேலே வரி விதிப்பு, ஈரானுடன் வியாபாரம் செய்யும் நாடுகளுக்கு எக்ஸ்ட்ரா 25% வரியை அதிகரிப்ப செலுத்துவத வேண்டும் என திட்டம் தீட்டி அறிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே ஈரானுடைய பாதுகாப்பு அமைச்சர், அமெரிக்கா எங்கள் மீது தாக்கினால் மிகப்பெரிய அளவிலான வேதனையை தரும் தாக்குதலை நாங்கள் தருவோம், எங்களுடைய தாக்குதல் கடந்த முறை மாதிரி அல்ல, இதில் பல ஆச்சரியங்கள் அமெரிக்காவுக்கு காத்திருக்கும், அமெரிக்கா வேதனையும் ஆச்சரியத்தையும் சந்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆக்ரோஷமாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் பேசியிருக்கிறார். ஏற்கனவே சபாநாயகர் முகமது கலிபாப் அமெரிக்காவை காலி செய்து விடுவோம், மத்திய தரைக்கடல் அமெரிக்காவுடைய தளங்கள் அழிக்கப்படும் என எச்சரிக்கை செய்தார். இதற்கிடையில் மத்திய கிழங்கு மத்தியில் இந்த பதட்டத்தை தொடர்ந்து அந்த நாடுகள் மத்தியில் மட்டுமல்ல, உலகத்தில் எல்லா பகுதிகளிலும் உள்ள அமெரிக்க நிலைகளை நாங்கள் தாக்கி அழிப்போம், அதுவரை ஓயப்போவதில்லை என்று அவர் மிக 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 கடுமையாக டிஃபென்ஸ் மினிஸ்டர் அமெரிக்காவை எச்சரித்திருக்கிறார். இப்போ இதுக்கிடல இப்போ ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வந்திருக்கிறது. 9720 ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கிய நிலையில் இந்த செய்தியை ஈரானுடைய அஃபீஷியல் தஸ்னீம் 7 கடந்த 9ஆம் தேதி தெளிவாக உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதாவது 90-20 ஈரானுக்கு மிக முக்கியமான ஒரு ஷார்ட் ரேஞ்ச் 9720 ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைலை ரஷ்யா ஈரானுக்கு வழங்கி இருந்த நிலையில் இந்த செய்தியை தஸ்னீம் 7 கடந்த 9ஆம் தேதி ரஷ்யாவினுடைய, அதாவது ஈரானுடைய அஃபீஷியல் தஸ்னீம் 9ஆம் தேதி 9720 ஷார்ட் ரேஞ்ச் மிசைல் தமக்கு கொடுக்கப்பட்டதாக உறுதி செய்கிறது. இந்த தஸ்னீம் நியூஸினுடைய தொடர் செய்தியில் IRGC நெருக்கமான ஒரு செய்தி ஏடாகும். ஒருவேளை இந்த செய்தியை பார்க்கிற போது வளைகுடா நாடுகளில் 40,000த்திற்கு மேற்பட்ட அமெரிக்க படைகள் மற்றும் இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு மிகப்பெரிய அளவில் கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது 9720 ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் ஏவுகணை, இதை தடுக்க முடியாது. இந்த ஏவுகணைகளை மூலம் தாக்கினால் உக்ரைனில் பெரும் சீரழிவு வரும். அமெரிக்காவுடைய தாட்ஸ், அமெரிக்காவுடைய பேட்ரியாட்ஸ் எல்லாமே 9720 ஏவுகணையின் மூலம் தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் அறிய முடிகின்றது. இதற்கிடையில் இந்த உக்ரைனிய இராணுவத்திற்கு பெரிய அளவில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோல்வியடைந்த ரஷ்யாவினுடைய இந்த ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் அழிவை கொடுத்தது மட்டுமின்றி அமெரிக்காவினுடைய வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் மிகப்பெரிய சேதாரத்தை உக்ரைன் நாட்டில் இந்த ஸ்கந்தர் ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணை ஏற்படுத்தியது எனலாம். அமெரிக்க தரப்பிலான Patriotic Air Defense System destroyed by Russian ballistic short-range missile. The Skander missile system had destroyed the multiple dimensional US air defense system and as well as in Europe. அதன் சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் அவர்கள் அடித்திருக்கிறார்கள். இந்த ஸ்கந்தர் என்றால் என்ன? ஈரானுக்கு தஸ்னீம் உறுதி செய்திருக்கிறதே, ரஷ்யா கொடுத்த அந்த ஸ்கந்தர் 9ஆம் தேதி மார்ச் 2024 இட் வாஸ் கன்ஃபார்ம்டு. இது எந்த செய்தின்னு பார்ப்போம். An Iskander ballistic missile, it was used to destroy the two German supplied
901 launches for the MIM-104 Patriot air defense system near Pokrovsk. It was the first time components of the Patriot were destroyed in Ukraine. இது இந்த பலிஸ்டிக் மிசைலுடைய பயன்பாட்டில் 2 ஜெர்மனால் வழங்கப்பட்ட M901 லான்ச்சஸ் MIM-104 பேட்ரியாட் இந்த 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் பொக்ரோவாஸ்க்ங்கிற உக்ரைன் பகுதியில் காலி செய்தது. இதுதான் ஸ்கந்தர். It was the first time the components of the Patriot were destroyed in Ukraine. அதுதான் அமெரிக்கா பயப்படுறாங்க. இப்போ எல்லாமே இப்போ இருக்கு, அவங்க வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க. யாரு? ஈரான் அப்படின்ற செய்தியும் நமக்கு வந்திருக்கு. இதற்கிடையில் ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கொமினியுடைய மனசாட்சி அடுத்த அதிகாரம் கொண்டிருக்கிற முஹம்மது கலிபா எச்சரிக்கை என்ன சொல்றார் அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் போர் மனிதர்கள், வேற வாரியர்ஸ். எங்க நாட்டின் மீது கை வைத்தால் அமெரிக்க துருப்புகள் மத்திய கிழக்கில் 40,000 பேரும் காலியாவாங்க. மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில் இனி அவர்கள் இருக்க போவதில்லை என அந்த அளவுக்கு மிரட்டல் கொடுத்திருக்கிறாங்க. ஈரான் எல்லா நிலைகளிலும் மிரட்டல் விடுத்த நிலையில ஈரான் எல்லா நிலைகளிலும் தயாரிப்பு நிலையில் இருப்பதாக ஈரானுடைய அறிவிப்பு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. உச்சபட்ச தலைவர் சையத் அலி காமினி நாங்கள் அமெரிக்கா கூலிப்படைகளை அழித்து வெற்றி பேரை நடத்தி முடித்துள்ள வரலாற்று தருணத்தை என்பதையும் அவர் சுட்டி காட்டியிருக்கிறார். இதற்கிடையில எலான் மஸ்கினுடைய ஸ்டார்லிங் முடக்கிய ஒரு சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் ஹட் மேட் ஈரான் இந்த சாதனைகளை அமெரிக்கா மற்றும் எலான் மஸ்குடைய ஸ்டார்லிங் நிறுவனங்கள் தொழில்நுட்ப கட்டமைப்புகள் குறித்து பெரிய அளவில் பின்னடைவை ஏற்படுத்தியது. ஈரான் தனித்துவமாக பெரிய அளவில் ஜாமர் கருவிகள் மூலம் இதனை பயன்படுத்தி எப்படி ஸ்டார்லிங்கினுடைய நம்பகத்தன்மை குலைத்தார்கள். ஈரான் இராணுவம் அறிந்து கொள்ளும் வகையில் தற்போது மிக நுணுக்கமாக உளவாளிகளை களையெடுப்பு நடவடிக்கைகளை IRGC ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்த ஸ்டார்லிங் மூலம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இன்டர்நெட்டை கொடுத்தா இதை தடுக்க முடியாது. இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, கலவரங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தாலும் ஒரு 10-15% இருக்கு. அதில் நேற்று ஒரு செய்தியில் have a no coordination the rioters in between the rioters, அவர்களுக்குள் ஒரு இணைப்பு இல்லை, தலைமை இல்லை. அதனால் ஆங்காங்கே காலி செய்து எலக்ட்ரிசிட்டியை க்ளோஸ் செய்து காலி செய்கிறார்கள். இப்போ யூரோப்பியனும் அமெரிக்காவும் குய்யோ முறையோ என்று கத்துறாங்க. காசாவில் ஒன்றுமில்லாத பிள்ளைகளெல்லாம் கொலை செய்யும்போது மனித உரிமைகள் பற்றி பேசாத ஜெர்மன் போன்ற நாடுகள், அமெரிக்கா தற்போது உளவாளிகளை களையெடுப்பதை எந்த ஒரு நாடும் செய்யும். அவன் நாட்டுக்கு ஆபத்துன்னா அவன் செய்வான். இதனால அமெரிக்கா இஸ்ரேலுடைய படை வீரர்களை அவர்கள் காலி செய்கிறார்கள். துல்லியமாக ஒவ்வொரு கட்டடங்களாக ஸ்டார்லிங்கை யாரெல்லாம் ஆண்டனா மூலம் கனெக்ஷன் பிடித்திருக்கிறாங்கிறத அவங்க புரிஞ்சு அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி பக்காவாக தூக்கிட்டு இருக்கிற செய்தியும் நமக்கு வந்திருக்கிறது. அநேகமாக கலவரங்கள் முழுமையாக ஓயாவிட்டாலும் குறிப்பிட்ட சதவீதத்தில் ஓயப்பட்டு விட்டது. பாயிண்ட் நம்பர் 1. ஈரான் இப்பொழுது அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக இருக்காங்க. பாயிண்ட் 2. அமெரிக்கா அஞ்சுகிறது, ஆனால் வெளியே தாக்குதல் நடத்துவதாக பேசுகிறார்கள். இஸ்ரேல் எப்போதும் வீரவசம் பேசும் இஸ்ரேல் இப்பொழுது கொஞ்சம் அடக்கித்தான் வாசிக்கிறார்கள். ஏன்னா ரஷ்யா கூறியிருக்கு, ஜூன் மாதம் நடந்த தாக்குதலில் படிப்பினை உனக்கு போதாதா என. வெளிப்படையாக such a proclamation has been made. The true super power, ஒரு அறிவிப்பானை பிரகடனம் வெளியிடப்பட்டு விட்டது. எல்லா நிலைகளிலும் ஈரானுக்கு நாங்கள் உதவ போவதாக ரஷ்யா மற்றும் சீனா. ஈரானுக்கு வேறு உதவிகளும் வரும். ஜிஹாதிகள், கொரில்லா தாக்குதல்கள் அதிகரிக்கும். இதையெல்லாம் அமெரிக்கா கணக்கில் கொள்ளாமல் அல்ல. அமெரிக்கா தாக்குதலுக்கு இன்னும் சில சிக்கல் செனட்டில் அவர்கள்
அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் பெறாமல் கடந்த முறை போன்று தாக்கிவிட முடியாது. இந்த சிக்கலும் இருக்கிறது. இம்பீச்மெண்ட் எக்ஸ்பெக்டிங் லாட், அதில் நிறைய விஷயம் நடக்க போகுது. இப்படி அமெரிக்காவிற்குள்ளே பல குழப்பங்கள், இஸ்ரேலுக்குள்ளும் குழப்பங்கள். அவர்கள் அதை மறைப்பதற்கு புதியெதிரியாக ஈரானை கொண்டு வந்து நிறுத்த முயல்கிறார்கள். ஈரான் உளவாளிகளை ஆயிரக்கணக்கில் கொலை செய்திருக்கிறார்கள். பலரை தொடர்ந்து அதாவது தூக்கு தண்டனை கைதிகளாக அறிவித்திருக்கிறார்கள். பலர் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைய செய்தி. அடுத்த செய்தி களத்தில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி.